மின் கைத்தடியில் சிந்தனை துளிகள். அலட்சியப்படுத்தினால்தான் வெற்றி. வணக்கம் குருவே, எனக்கு ஒரு பிரச்சனை. நான் எது செய்தாலும் மற்றவர்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் என்று சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தார் குரு. அதனால் என்ன, நீ அவர்களை பொருட்படுத்தாமல் காரியங்களை செய்ய வேண்டியதுதானே என்றார். என்னால் அப்படி இருக்க முடியவில்லை குருவே என்று சொன்னவனுக்கு குரு ஒரு சம்பவத்தை சொல்லத் தொடங்கினார். ஒருமுறை டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல 2 இளைஞர்கள் டாக்ஸியில் ஏறினார்கள். டாக்ஸி டிரைவர் ஒரு வயதான சர்தார்ஜி. அவரை பார்த்ததும் இளைஞர்களுக்கு கிண்டல் புத்தி வந்துவிட்டது. அவர்கள் கேட்ட படித்த சர்தார்ஜிகளை கேலி செய்யும் ஜோக்குகள் நினைவுக்கு வந்தன. டிரைவரை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய சர்தார்ஜி ஜோக்குகளை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் அந்த சர்தார்ஜி டிரைவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பல மணி நேர சுற்றலுக்கு பின்னர் அவர்கள் இறங்கும் இடம் வந்தது. அதற்குள் இளைஞர்கள் ஏகப்பட்ட கிண்டல் அடித்து விட்டனர். மீட்டரை பார்த்து காசு கொடுத்ததும் அந்த சர்தார்ஜி டிரைவர் அந்த இளைஞர்களிடம் 2 5 ரூபாய் நாணயங்களை கொடுத்து, தம்பிகளா, எங்கள் சர்தார்ஜிகளை நிறைய கிண்டல் அடிச்சிங்க, பரவாயில்லை, எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. இந்த மகரையால் 5 ரூபாய் காசை நீங்கள் பார்க்குற முதல் சர்தார்ஜி பிச்சைக்காரனுக்கு போடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்று சொல்லி போய்விட்டார். இளைஞர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த 5 ரூபாய் நாணயங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் போன இடமெல்லாம் பார்த்தார்கள். ஒரு இடத்தில் கூட பிச்சைக்கார சர்தார்ஜியை பார்க்க முடியவில்லை. அவர்கள் டெல்லியை விட்டு கிளம்பும் நாள் வந்தது. ரயில் நிலைய வாசலில் அந்த சர்தார்ஜி டிரைவரை சந்தித்தனர். அப்போது அவர் கேட்டார், என்ன தம்பிங்களா, 5 ரூபாயை சர்தார்ஜிக்கு பிச்சை போட்டிங்களா என்று. இளைஞர்கள் இல்லைன்னு தலையசித்தாங்க. அதான் தம்பி சர்தார்ஜி, உலகம் முழுக்க எங்களை வச்சு ஜோக் அடிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு தான். ரோட்டு கடை வைப்போம், லாரி ஓட்டுவோம், மூட்டை தூக்குவோம், ஆனால் பிச்சை மட்டும் எடுக்க மாட்டோம். டெல்லியில் நீங்கள் ஒரு பிச்சைக்கார சர்தார்ஜியை கூட பார்க்க முடியாது என்று அந்த சர்தார்ஜி டிரைவர் சொன்னபோது இளைஞர்கள் கண்களில் பிரமிப்பு. இந்த சம்பவத்தை குரு சொன்னதும் தான் செய்ய வேண்டியது என்ன என்பது சீடனுக்கு புரிந்தது. அப்போது குரு அவனுக்கு சொன்ன வெற்றி மொழி, அடுத்தவர் கிண்டலை அலட்சியப்படுத்தினால்தான் வெற்றி.